மூச்சிருக்கிற வரை தான் எல்லாம். ஆனா அந்த மூச்சிருக்க நல்ல காற்று வேணும். கொஞ்சம் வருஷமாவே காலையில வானத்தை பார்த்தா பனி புகார் போல மங்களா இருக்கும். ஆனா பனி இருக்காது. வெளியே போனா சுவாசிக்க கஷ்டமா இருக்கும். செய்திகள் எல்லாம் இன்று காற்று மாசு அதிகம், மாஸ்க் அணியுங்க, உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுங்க என்று சொல்லுவாங்க. பிறகு கொஞ்ச நாளைக்கு எதுவும் இருக்காது. திரும்ப கொஞ்ச காலம் கழிச்சு அதே மாதிரி நடக்கும். என்னதான் பிரச்சனை? வளி மாசடைதெல்லாம் காரணம். உலகத்தில ஒவ்வொரு 9 பேர்ல ஒருத்தர் வளி மாசடைதலால இறக்கினோம். வருஷத்துக்கு 42 லட்சம் பேருக்கு மேற்பட்டவங்க இறக்குறாங்க. இலங்கையிலும் இதே நிலைதான். கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம் மட்டுமில்லாம எல்லா நகரங்களிலும் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. வாகன புகை, தொழிற்சாலைகள், குப்பைகள் எரிப்பு எல்லாம் சேர்ந்து காற்றை மாசுபடுத்துது. இதுல பக்கத்து நாட்டால நமக்கு வர பாதிப்பே ரொம்ப அதிகம். சரி, முதல்ல தூய்மை இல்லாத காற்று என்றா இதை சொல்லுறாங்க. காற்றுத்தரம் என்றது காற்றில இருக்கிற தூய்மைக்கும் மாசிற்கும் இடையிலான அளவீடு. நல்ல காற்றுத்தரம் என்றது சுத்தமான காற்று. ஆனா மோசமான காற்றுத்தரம் ஆரோக்கியத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். காற்றின் தரத்துக்கு சில குறிப்பிட்ட அளவுகோலின்படியே மதிப்பீடு செய்கிறாங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மூலம் ஓசோன், கார்பன் மோனாக்சைடு, ஈயம் போன்ற மாசுக்களின் அளவு கணிக்கப்படுகிறது. இது 0 முதல் 500 வரையிலான அளவில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. குறைந்தளவு மதிப்புகள் நல்ல காற்று தரத்தை குறிக்கும். அதிக மதிப்புகள் மோசமான நிலையை குறிக்குது. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வளி மாசடைகிறது தடுக்க வேணும். அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசாங்க நிறுவனங்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை பொறுப்பாக செயல்படணும். காற்று நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை. அது சுத்தமாக வைத்திருக்கிறது நம்மள அனைவரிடதும் பொறுப்பு.